என் அன்பான வணக்கங்கள். நேற்றைய பகுதியின் தொடர்ச்சி. திருமூலர் மூலனின் மனைவியிடம் தான் தன் கணவனல்ல என்று கூறியதன் பிறகு மூலனின் மனைவி ஊர் பெரியவர்களிடம் முறையிட்டார். ஊர் பெரியவர்கள் மூலனாக இருந்த திருமூலரை விசாரித்த போது உண்மை புலப்பட்டது. மூலனின் மனைவி நடந்த தவற்றிற்கு மன்னிப்பு கோரினாள். அங்கிருந்து அகன்றாள். மூலனாக இருந்த திருமூலர் உண்மையான சித்தர் என்பதை அறிந்த ஊர் பெரியவர்கள் அவரை வணங்கினார்கள். திருமூலர் தான் உடல் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கே உடல் காணப்படவில்லை. மிருகங்கள் உடலை உணவாக எடுத்துச் சென்று விட்டதோ இல்லை, மூலனின் உடலில் இருக்க வேண்டும் என்பது இறைவனின் சித்தம் போலும் என்று நினைத்த திருமூலர் திருவாடுதுறையில் கோயிலுக்கு மேற்கே இருந்த அரச மரத்தில் தியான நிலையில் அமர்ந்தார். அங்கே பல காலம் இருந்து திருமந்திரத்தை இயற்றினார். திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டதாக இருந்தது. மூலனின் உடம்பில் புகுந்ததால் திருமூலர் சித்தர் என்று அழைக்கப்பட்டார். அவர் பெருமையை வெளிப்படுத்த திருவாடுதுறையில் அவருக்கு ஒரு கோயில் எழுப்பப்பட்டது. சித்தர்கள் சராசரி மனிதர்கள் அல்ல. தாங்கள் அறியும் ஆத்ம தத்துவங்களையும் யோக சாதனைகளையும் உலகின் அனுபவங்களையும் பாடியிருக்கிறார்கள். அப்பாடல்களை கேட்கும்போது ஏதோ ஒன்றுமறியாத பித்தன் பாடியிருப்பது போல் தோன்றினாலும் அதன் உள்ளே சென்று பொருளை ஆராயும் போது வியப்பு ஏற்படுகிறது. ஒரு சித்தர் பாடிய பாடலை நாம் அதனுடைய கருத்தை உண்மையாக விளங்கி கொண்டு கேட்டோம் என்றால் அதில் அவ்வளவு அர்த்தங்களும் வாழ்க்கையின் தத்துவங்களும் நிறைந்திருக்கும். இதனால் தான் சித்தர்களை நம்ம அவர்கள் சொன்னிய விஷயங்கள் எல்லாமே இந்த இலைமறைக்காய் போல அந்த பாடல்களில் இருக்கிறது. நம்ம அதனுடைய உண்மையான கருத்துக்களை ஆராய்ந்து அதை நம்ம கேட்கும் பொழுது தான் அவர்களுடைய உட்கருத்து நம்மளுக்கு புரிய வருகிறது. சித்தர் திருமூலர் சிதம்பரம், திருவாடுதுறை ஆகிய தலங்களில் ஜீவ சமாதியானதாக கூறப்படுகிறது. குரு பகவானின் ஆதிக்கம் பெற்றவராக இருப்பதால் இவரை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டால் குரு பகவானின் அனுகிரகத்தை பெற முடியும். குருவினால் ஏற்படும் தோஷத்தில் இருந்தும் தப்பிக்க முடியும். தொடர்ந்து இம்மாதிரியான பதிவுகளில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.